பொதுநலம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ESP பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோ 7ஓட சிக்னேச்சர் லான்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம அரியலூரில் ஸ்டூடியோ 7 வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியத்துலேருந்து மெடிக்கல் காலேஜ் போகிற ரோட்டில் ரைட் சைட்லையும், மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஸ்டேடியத்தை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் வந்திருக்கும். SS காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அமைஞ்சிருக்கு. கீழே வந்துட்டு ரியல் பேக்கரின்னு இருக்கும். அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஸ்டூடியோ 7 பியூட்டி பார்லர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லக்ஸரி பியூட்டி பார்லர். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, யூனிசெக்ஸ் ரெண்டு பேருக்கும் ஆன் பெண் இருபாலருக்கும் வந்துட்டு ஸ்பாவில் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. நம்ம குட்டி ஹீரோயினான ரிதுஷ்னி என் தங்கச்சி பொண்ணு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. மாமா வந்து முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வா ஸ்டூடியோ 7க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்போ தான் ஸ்டூடியோ 7க்கு வந்து நாங்கள் போகிறோம், ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரி பாப்பாவுக்கு வந்து எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டூடியோ 7க்கு வந்து போயிருந்தோம். ஸ்டூடியோ 7 வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு நான் படிக்கட்டில் வந்து ஏறி போயிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு இதில் என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்கள் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அழுதுகிட்டு போவோம் வந்து முடி வெட்ட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து பாப்பா போயிட்டு இருக்காங்க பாருங்கள். நானும் பாப்பாவும் ஸ்டூடியோ 7க்குள்ளார போனோடனே அவங்க வந்து சிரிச்ச முகத்தோடு எங்களை வரவேற்றாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுற ஸ்டைலிஸ் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அவர் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கட் பண்ணிட்டு இருந்தார். அவங்க தான் அவர் வந்து கட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்களும் சொல்லி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் வந்து கட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் கார்டை பற்றிலாம் பேசணும். மெம்பர்ஷிப் கார்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டூடியோ 7ல் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆகணும்னா 100 ரூபா கட்டி பே பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். இது வந்து லைஃப் டைமுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன மெம்பர்ஷிப் கார்டு மூலியமாக வரப்போது ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடியோ 7 இது 150வது பிரான்ச்சு. இது ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த பிராண்டை வச்சுட்டு அவங்க அந்தந்த வேறு ஊரில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க பேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆளுங்களை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நடத்தணும். இது வந்து ஒரு நல்ல மாடல் தான். இந்த மாடல் வந்து இங்கே வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இங்கே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் சர்வீஸ் ரெண்டுமே இருக்குது. ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இருக்குது. ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு ட்ரீட்மெண்ட் பேசிஸில் இருக்குது. ஸ்பா, ஹெட் மசாஜ், ஹேர் கேர்ஸ் அது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸ்கின் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபேஷியல், கிளீனர், டீடன்ஸ், ஸோ வேக்சின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதில் கவர் ஆகும். இப்போ இங்கே ஸ்பா வந்து என்னென்ன ஸ்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ பாடி ஸ்பா பண்ணுறோம், ஹேர் ஸ்பா பண்ணுறோம். பாடி ஸ்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வரும் சார். லைக் ஹேர், ஹெட்டு, லெக்கு, ஹேண்ட் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே செப்பரேட்டாக நம்ம பண்ணிக்கலாம். பேக் நெக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். மசாஜ்னு பார்த்தீங்கனாலுமே அதுவே நமக்கு ஹேர் மசாஜ் எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் செப்பரேட்டாகவே ஃபுல் பாடி எல்லாமே நம்ம செப்பரேட்டாக பண்ணிக்கலாம் மசாஜ். ஸோ அது உங்களுக்கு இன்னும் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸ்பா ஹேருக்கு பண்ணும்போது இன்னும் நரிஷிங் இருக்கும். ஹேர் நல்லா நரிஷிங் இருக்கும். ஹேர் க்ரோத்துக்குலாம் ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களா இல்லை இது மட்டும்தான்? ஹேர் க்ரோத்துக்கு வந்து நம்ம கிளைண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் சார். அவங்களோட ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்கேல்ப் வந்து ஸ்டைலிஸ்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரிஃபர் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது எப்படி ட்ரீட்மெண்ட் பேசிஸில் போடுமா அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்கேற்ற நம்ம ஹோம் கேர் அண்ட் போஸ்ட் கேர் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ ப்ராடக்ட்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு அவங்களோட என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே கண்டினியூஸாக பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்கும். அவங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம நார்மலாக இது பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸ்கேல்பாக இருக்கட்டும், ரெண்டுமே செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்னாங்களா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இதுதான். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் தான். வெளிநாட்டிலேருந்து வாங்கின ப்ராடக்ட் தான். மோஸ்ட்லி வந்து ஜெர்மனிலேருந்து வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே மோஸ்ட்லி இம்போர்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸ்டூடியோ 7 சிக்னேச்சர் லான்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு 8 கலரில் வந்துட்டு மாடல் வந்து வச்சுருப்பாங்களாம். நம்ம என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களே வேணாலும் வந்து பண்ணி தருவாங்களாம். இல்லை நம்மளே வந்துட்டு ஆளுங்களை வச்சு நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்மளே பண்ணிக்கலாமா. ஆனால் அவங்க கொடுக்குற 8 கலரில் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும் அந்த இதில். அதனால தான் வந்துட்டு இதுக்கு ஸ்டூடியோ 7 சிக்னேச்சர் லான்ச்னு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். லக்ஸரியாக வந்து இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணணுன்னா ரொம்ப ஒரு ராயலாக ஃபீல் பண்ணணும், எனக்கு ஒரு சலூன் எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். நம்ம ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்டூடியோ 7 சிக்னேச்சர் லான்ச்சுக்கு 150வது பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு வேணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பையன் வந்துட்டு கட் பண்ணிட்டு இருந்தாப்புல, சரி இவர்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூ கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிவ்யூ கேட்டிருக்கோம். அந்த வீடியோவும் வந்து இதிலே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து டைம் எடுத்து அவர் வந்து எப்படி வந்து கட் பண்ணணும், அவரோட ஸ்கல் எப்படி இருக்குது, மண்டவோட எப்படி இருக்குது, அதுக்கு வந்து முடி வந்து எப்படி இருக்குது, இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணிட்டு தான் அவங்க வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்படி வேணும், ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கும் வந்துட்டு அவங்க வந்து பண்ணித்தராங்க. இப்போ பாப்பாக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லை 10 நிமிஷம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது மாதிரி முடி இப்படி இருக்குது, இதனால் வந்துட்டு இந்த ஸ்டைலில் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையும் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்திருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லா மசாஜும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டைலிஷ் தான் வேணும் ஸ்பெசிஃபையாக வந்து நீங்கள் சொல்லி கூட வந்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு எனக்கு இவருக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கனாலும் இந்த டயத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக போயிடலாம். நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 9 இயர்ஸாக இருக்கீங்களா? உங்கள் நேட்டிவ் மேம்? மணிப்பூர். சரி மேம், சரி மேம். அப்புறம் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுவீங்க மேம்? Hair cutting and all beautician line all round. Okay மேம். Hair spa, roots of coloring, pedicure, manicure, facial and eyebrow. Okay. And for ladies leg massage, foot massage and back massage, head massage all. Okay மேம், ஓகே. ஸ்பெஷல் இதில் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவீங்க? Facial. ஃபேஷியல். ஓகே மேம், ஓகே மேம். We have to see for skin type of skin and after that we adjust to client for facial cleaner. ஓகே மேம். எவ்வளோ நேரத்தில் பண்ணுவீங்க? 9 years. இல்லை எவ்வளோ டைம்? Facial cleaner means half an hour. Half hour. And facial means about 40 minutes. ஓகே. Around massage, night massage means. இப்போ வந்து கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வருவாங்களா எப்படி மேம்? If customer like my service, எனக்கு சர்வீஸ் கிளையண்ட் பிடிக்கும்ல, அதுதான் அப்பாயின்மெண்ட் போகணும் 1 day முன்னாடி. இல்லைதா இன்னைக்கு வேணுமே மார்னிங் அப்பாயின்மெண்ட் போட்டா அப்புறம் அவங்க வந்த முன்னாடி நான் அரேஞ்சிங் பண்ணணும். அவங்க என்ன சர்வீஸ் நான் கேட்கணும், அப்புறம் நான் அவங்க என்ன சர்வீஸ் நான் எல்லாமே கிளையண்ட் வந்த முன்னாடி நான் எல்லாமே ரெடி பண்ணணும். அப்புறம் வந்து நான் கிளையண்ட் சார் மேம்க்கு அட்டெண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் டைம் கேட்டாங்கன்னா அந்த டைம் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? அரௌண்ட் நைஸ் ஃபேஷன் மீன்ஸ் including fashion means higher is there, step by step only. So nice fashion means around 1 hour. 1 hour. Yeah. Hi ma'am. எங்களுக்கு மசாஜ் வேணும். நீங்கள் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க? நான் இந்த ஃபீல்டுக்குள்ள 4 years எக்ஸ்பீரியன்ஸ் மேம். என்னுடைய மசாஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் மசாஜில் தெரபிஸ்ட் மேம். நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சாட்டிஸ்ஃபைனா நீங்கள் உங்கள் நேம் மேம்? ரம்யா மேம். மசாஜ் ஓகேவா மேம்? சர்வீஸ் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேம். அமௌண்ட் 1 lakh மேம்.
ஸ்டார்டிங் ரேட் 700லேருந்து இருக்குது மேம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது மேம். அரோமேட்டிக் மெனிக்யூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேம். மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா 800 வரும் மேம். ஓகே சரி பண்ணலாம். இப்போ நம்ம அரியலூரில் இதுதான் பெரிய ஸ்பா. நீங்கள் வந்துட்டு ஒரு லக்ஸரியான ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் கார்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்குது, அதனால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பையன்ட்ட வந்து நம்ம ரிவ்யூ வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. அந்த ரிவ்யூ இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். அவர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ, இங்கே வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடியோ செவனில் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இல்லை அரியலூரில் வந்துட்டு இந்த கடை தான் வந்துட்டு இப்போது மல்டிபால் 2 பேருக்கும் வந்து கட் பண்ணுற மாதிரி ஹேர் கட்டிங் எல்லாமே வந்து பியூட்டி பார்லர்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரிவ்யூ நீங்கள் இப்போ ஹேர் கட் பண்ணீங்க நான் பார்த்தேன். இப்போ எப்படி இருக்குது ஃபீலிங்? நல்லா இருக்கு. மீதி கடையெல்லாம் நம்ம ஊரில் எல்லாமே சின்னதாக போனால் இவ்வளோ பெருசு இருக்காது. அது வந்துட்டு இவங்க நல்லா இருக்கு, உங்களுக்கு ஃபீல் நல்லா இருக்குல்ல? அவங்க வந்து சர்வீஸ் வந்து எப்படி நல்லா பண்ணாங்களா உங்களுக்கு? ஓகே, கொடுத்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஓகே அவர் ஓகே சார். How many years of experience in this field? So in this hair industry, I have 8 years of experience. I do especially on hair, haircut, custom designs, color. Which state you are? I'm from West Bengal. West Bengal. Okay. You study in haircut or? Yeah, I did a course in haircut in Calcutta. Calcutta. Yes. University or college? No, I was in the academy. Academy. Yeah. Oh, haircut academy. Okay. This hair was- Okay. You cut a ladies or childs? Yeah, I cut the ladies, kids, men's also. Men's only. Oh. What's the gender? I especially do for the hair. Hair. Okay. What type of cutting? So right now, according to this hair length, Okay. you can go for either mushroom cut or kind of little boiled. Boil. Okay. I would prefer you can go for little semi mushroom cut Okay. because this area is little longer as I can see. Okay. And the partition of the hair is little like this. Okay. We can slightly change to like this or like this. And the cut of this length will keep it round area, more of the hair. Okay. So the hair will be lengthier and the sides of the ears will be short. It's like semi mushroom or semi box cut. It will look nice according to the hair length. Okay. As per my suggestion. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ என்னோட பாப்பாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மஷ்ரூம் கட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம காளான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காளான் கட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இருக்கிற ஹேர் லென்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா வாய்ஸ் லுக்கும் இல்லாமல் மஷ்ரூம் லுக்கும் இல்லாமல் 2 செமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி பொண்ணான ரிதுஷ்னிக்கு வந்துட்டு ஹேர் கட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டயத்தில் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இன்னொன்று பையன் வந்திருந்தான். அவன் பாருங்களேன், அவன் வந்துட்டு அழுவான் செய்வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சப்லாம் கொடுத்து விளையாட வச்சு அவனை வந்துட்டு அவங்க ஹேர் ஸ்டைலிஸுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி அவனை தலையை வந்து நவுத்தி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 அப்போ விட்டுட்டு கம்முன்னு உட்காரா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து ஜாலியாக வந்துட்டு அவங்கள வந்து ஹேர் கட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண வைக்கிறாங்க. நாங்கள் 90 கிட்ஸாக இருக்கும்போது 2 அடி வாங்கிட்டு தான் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வருவோம். நீங்களும் 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து ஹேர் கட் பண்ணதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், அந்த பையன் வந்துட்டு சப்வே வந்து விளாண்டுக்கிட்டே அவங்க வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவரும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு செஞ்சுக்கிட்டே வந்து வெட்டிக்கிட்டு இருந்தார். இப்படியே வந்துட்டு தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் கொஞ்சம் பொறாமையாக தாங்க இருக்குது. 90 கிட்ஸில் இல்லாமல் இப்போ வந்து 2.1K கிட்ஸாக பிறந்திருந்தா அப்பா அம்மா வந்து எவ்வளோ வந்து கேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக தாங்க இருக்குது. நான் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு எங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் ரியல் பேக்கரிஸுக்கு மாடியில் வந்துட்டு இது இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ESP.